பாருங்க அந்த புளி இருக்குல்ல பதுங்கி வருதாமா அந்த அட்டாக் பண்ணி. இன்றைக்கி ஜூலை 31. இப்போ நம்ம வந்து கொல்கட்டாவில் இருக்கோம். இங்கேருந்து கிளம்பி டார்ஜிலிங் போக போகிறோம். இப்போ டபுள் டேக்கர் பஸ். கரெக்டாக இது வந்து நம்ம வந்து கொல்கட்டா பார்டர் தாண்ட போகிறோம். இது நாங்கள் ஓட்டணும்லாம் ஓட்டல, பட் வந்து கிட்டத்தட்ட 17 மணி நேரம் நாங்கள் நிற்காமல் ஓட்டிட்டோம். நடுவில் வந்து மல்டான ஒரு பிளேஸ் அங்கே சாப்பிட்ற நிப்பாட்டினோம். அப்போவே டைம் பார்த்திங்கன்னா 2:51 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் நிப்பாட்டவே இல்லை, நாங்களும் ஓட்டிகிட்டே இருக்கோம். ஸோ போட்டி யார் ஃபஸ்ட்டு குட் பண்ணுறான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா பெட்ரோல் முடிஞ்சிடுச்சு. என்னால் முடியல, நான் படுத்து தூங்கிட்டேன் பெட்ரோல் பங்க்லேயே. பெட்ரோல் பங்க்கில் கார்டு பே பண்ணி அடிக்கணும்னா 6 மணிக்கு மேலே தான் அடிப்பேன்னு சொல்லிட்டாங்க. நல்ல வேலை. டார்ஜிலிங் மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு காஃபி ஷாப் இருக்கும். அங்கே இந்த காஃபி குடிச்சிட்டு அவ்வளோதான், அப்படியே பறந்து போக ஆரம்பிச்சிட்டோம். இதோ இப்போ பின்னாடி இருக்க எல்லோ கலர் பில்டிங் இருக்குல்ல, இந்த பில்டிங் வந்து எவ்வளோ பனின்னு காமிக்குவீங்க பாருங்கள். பின்னாடி போக போக அந்த மிஸ்டில் அந்த பில்டிங் எவ்வளோ சீக்கிரம் மறைஞ்சிருச்சு. அவ்வளோதான், இந்த பில்டிங் காணும். எஸ்டிமேட் டைமிங்கோட எங்களுக்கு வந்து ரொம்பவே டைம் அதிகமாகிடுச்சு. ஏன்னா இந்த கிளைமேட், மழை, அதுக்கப்புறம் நாங்கள் வேறு ஒரு நாள் ஃபுல்லாக தூங்கவே இல்லை. ஒரு ரோட் கண்டிஷன், அந்த ரோட்டில் வேறு சைடில் ட்ரெயின் வந்துட்டுருக்கோம் அடிக்கடி இல்லை, ஒரு ட்ரெயின் 2 ட்ரெயினை வந்துட்டே இருக்கேண்ணா. அதுக்கப்புறம் டார்ஜிலிங்கில் வந்து ஹோட்டல் கிடைக்காது, அவங்க வந்து கம்மியாக தான் இருக்குது ஹோட்டல். ஆனால் ரூம்ஸ் அதிகமாக கிடைக்கும். ரூம் ஸ்டே, அதாவது ஒருத்தங்க வீட்டில் ஸ்டே பண்ணுற மாதிரி, நம்ம அப்போ தான் ஸ்டே பண்ணணும். அது வந்து ஒரு ஃபேமிலி கூட ஸ்டே பண்ணுற மாதிரியே இருக்கும். பாருங்க எவ்வளோ மிஸ்ஸாக இருக்குது, ஃபுல்லாக மிஸ்ட்டு தான். அப்புறம் வந்து அந்த ரூம் ஸ்டேக்கில் போய் ஸ்டே பண்ணிட்டோம். போனோம், எங்களுக்கு சரியான பசி. சரி சாப்பாடுக்கு என்ன இருக்காது கொடுங்க அப்படின்னு சொன்னோம். அங்கே வந்து கொடுத்தாங்க பாருங்கள். இது என்ன
என்ன பேர்னு மறந்துட்டேன். ஏன்னா வெறும் மாவு அப்புறம் கேரட் பீன்ஸ். கேரட் பீன்ஸ்லாம் சாப்பிட்லாம், அந்த மாவு சாப்பிடவே முடியாது. மாவு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க. சுடு தண்ணி, ஏன்னா வந்து அந்த சுடு தண்ணி வந்து நமக்கு சுடு தண்ணி மாதிரி தெரியாது. இந்த ட்ரெயின் பார்த்துட்டு இந்த ட்ரெயினில் போகலான்னு டிக்கெட் கேட்டால் டிக்கெட் வேறு லெவல் ரேட்டு. அந்த ரேட்டுக்கு வந்து இந்த ட்ரெயின் ஒர்த்தே கிடையாது. நான் கேன்சல் பண்ணிட்ட உடனே தான் அந்த பிளானவே. டார்ஜிலிங் வந்தால் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடம் எந்த இடம்னா டார்ஜிலிங் ஜூ. அது மட்டும் 67 ஏக்கரா இந்த ஜூ தான். அது 2 உல்ஃப் பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள், விமல் பிரேம். அதில் விமல் உல்ஃப் வந்து குண்டா இருக்கு உல்ஃப். புளி இருக்குல்ல, பதுங்கி வருதாமா அந்த அட்டாக் பண்ணி. பாவம் ரோஸ் பண்ணிருக்கு. बेटा समाट 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 தானே சொன்னீங்க அங்கே நம்ம அங்கே நல்லா தான் பார்த்துட்டு இருந்திருக்கு. அங்கேருந்து நம்மளை தான் பார்த்துட்டு இருந்திருக்கு. வாங்க போகலாம். ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண, கால் வலிக்கிறதுக்கு. ஜூ பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி ஒரு புத்தர் கோயிலுக்கு போகணும். அங்கே ஒரு ட்ரம் வச்சு தட்டுவாங்க, செம வைப்ரேஷனாக இருக்கும். இப்போ நம்ம பீஸ் பகோடாவில் இருக்கோம். பீஸ் பகோடா நான் பிளான் பண்ணி இந்த கோயில் தான் வந்தோம். பட் அங்கே ஒரு இது இருக்குது பார்த்தீங்கன்னா, ஹோன் இருக்குல்ல, அதுதான் வேறு லெவலில் இருந்துச்சு.
இது எப்படின்னா இது வந்து கரெக்டாக தட்டணும். அவங்க ஒரு ரிதம் கொடுப்பாங்க, அந்த ரிதம்லேயே தட்டிகிட்டு இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். தப்பாக தட்டினா அவங்க சொல்லுவாங்க, தப்பாக தட்டினா எதுக்கு கூட சொல்லுவாங்க, ஆனால் மற்றவங்க டிஸ்டர்பாக இருக்குன்னு சொல்லிட்டு. We got yeah. Okay. அது ஒரு நல்ல வைபாகவே இருந்துச்சு. அதனால் உட்காந்துட்டே இருந்தேன், அங்கேயே ஜாலியாக இருந்துச்சு. ஒரு பாட்டில் இருக்கும் போது இங்கேதான் இருக்கு. சென்னையில் போயிட்டு நான் ட்ரெயினில் போயிடலாம் வரும்போது வந்து சரியா. சன்செட் பார்க்குறக்கு ஒரு லொக்கேஷன் போனோம். இப்போ வந்து அன்றைக்கி சன் இல்லை, பட் வந்து அங்கே ஃபுல் க்ரௌட்ஸ் சூப்பராக இருந்துச்சு. நிறைய வஜ்ஜி கடையே இருந்துச்சு, அதையும் சாப்பிட்டு பாருங்க. இது வந்து ஒரு வார் மெமோரியல், குர்கா சோல்ஜர்ஸ்க்கு டார்ஜிலிங்கோட சென்டரில் இருக்கும். இது வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன். அங்கே போயிட்டு நைட்டு சும்மா சுற்றிட்டுருக்கோம். இங்கே தான் 2 நாளாக தங்கியிருக்கோம். இது வந்து ஒரு ஃபேமிலி நடத்துகிற ஒரு ரூம் ஸ்டே, அதுதான் ஹோட்டல். அவங்க முன்னாடி ஜாலியாக பார்ட்டி பிளேஸ். இங்கே வந்தால் இங்கே ஸ்டே பண்ணுங்கள், டார்ஜிலிங் வந்தால். நாங்கள் இங்கேருந்து கிளம்ப போகிறோம். கிளம்பி நெக்ஸ்ட் ஸ்பாட் சிக்கிம் போக போகிறோம். மேப்பில் மேகாலயா தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா வந்து ஃபுல்லாக ரொம்ப மழை, மேகாலயா வந்து சும்மாவே மழை பெஞ்சிட்ருக்கோம். இப்போ ரொம்ப மழைனால நிறைய ரோடெலாம் உடஞ்சிச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதனால மேகாலயாவுக்கு பதிலாக நார்த் சிக்கிம் 0 பாயிண்ட் வந்து நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். பிளான் மாற்றிட்டோம், டார்ஜிலிங்லேருந்து அப்படியே.